வாங்க. ம். சாரி இங்க டக்குனு சார் பவர் கட் ஆயிடுச்சு. குட் மார்னிங் கோகுல் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஃபைன் சார். இப்பதான் டக்குனு ஜூம் வேணா என்ன வேணா அன்லிமிட்டட் இருக்கு, வேணா யூஸ் பண்ணிக்கிறீங்களா சார்? இல்ல இருக்கு. நானும் அந்த அக்கவுண்ட் தான் வச்சிருக்கேன். ஓ சரிங்க சார், சரிங்க சார். தெரியாம டைம் ஃபிக்ஸ் பண்றப்போ கரெக்ட்டா அது இது பண்ணிட்டேன் நான். ஓகே சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நல்லபடியா போயிட்டு இருக்கு. நன்றி. ஆமா, டிஸ்டர்ப் பண்ணீங்க. உண்மையிலே நானும் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். ரியலி குழந்தை ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஹாய் சொல்லு சார். ஹாய் சார், குட் மார்னிங் சார். ஹாய். வெல்கம். ஓகே, கீப் கண்டினியூ சார். எஸ். थैंक यू சார். ஓகே குழந்தைகளா. கிளாஸ் எவ்வளவு டியூரேஷன் சார்? இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல முடிச்சிடுறேன் நான். ஓகே சார். ஓகே, இல்ல முடிக்கிறதுக்கு இல்ல, டியூரேஷன் கேட்டுக்கிறேன். அது இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் ஆக்சுவலி நீ பேசினா எவ்வளவு வேணாலும் கேட்டுக்கலாம். 10-15 மினிட்ஸ் டிலே ஆயிடுச்சு. நான் முடிச்சிடுறேன். சோ அப்புறம் என்ன பண்ணணும், நீங்க வந்து கதை சொல்றப்போ சவுண்ட் எல்லாம் ஆட் பண்ணணும். எப்படி? இப்போ ஒரு காக்கா கத்துது அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணணும்? காக்கா மாதிரி ஒரு ஊர்ல காலங்கத்தால ஒரு காக்கா கான்னு சொல்லிச்சின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த வாய்ஸை வந்து மாடுலேஷன் பண்ணி காக்கா மாதிரி பேசுறோம். ஒரு குழந்தையா பேசுறப்போ அது சின்ன குழந்தையாட்ட நம்ம பேசுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் மாடுலேஷனும் இருக்கணும். அப்பப்போ மியூசிக் கொடுக்கணும். எப்படி? ஒரு இரவு நேரத்துல யாரோ வீட்டுக்குள்ள வந்தாங்க, ரொம்ப சைலண்டா இருந்தது, டக் 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 ஒருத்தர் நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஸோ அப்ப என்ன பண்றீங்க, நீங்க சவுண்டும் மியூசிக்கும் கூடவே கொடுக்குறீங்க, எஃபெக்ட்ஸும் ஆட் பண்றீங்க. ஏதோ ஒரு உருவம் நம்மளை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னு. அப்ப நீங்களே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அப்ப என்ன பண்ணணும், இடையில மற்றவங்க கூடவும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது நீங்க கதை யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்க கூட இன்ட்ராக்டும் நம்ம பண்ணணும். கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸும் கொடுக்கணும். முக்கியமா அந்த கதையில ஒரு நல்ல கருத்து இருக்கணும். அந்த கதையை கேட்கிற 4 பேரு ஒரு நல்ல விஷயங்களை கத்துக்கணும் இல்லையா? அந்த மாரல்னு சொல்லுவோம் இல்லையா? எதுக்காக நம்ம எல்லாம் கதை சொல்லுவோம்? இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இப்படி ஆயிடும், அதனால இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி ஏதாவது நம்ம கருத்தை சொல்லணும். நீங்க சொல்ற கதையால அந்த கதையை கேட்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதோ அல்லது ஏதாவது ஒரு சம்பவம், ஐ மீன் ஒரு விஷயம் ஒன்று நடக்கணும். காஸ் அண்ட் எஃபெக்ட் இல்லையா? ஏதாவது பலன் இருக்கணும். நீங்க சொல்ற கதையை சும்மா கதையை சொல்லிட்டு போறோம் இல்லாம, நீங்க இப்போ உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் அடிக்கடி உங்க கிளாஸ்ல வந்து ரொம்ப திமிரு பண்ணுவான். அப்போ உனக்கு வந்து அவன் நல்ல நண்பன். அப்ப நீ என்ன நினைக்கிற, அவன் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற. அப்ப நீ என்ன பண்ற, அவனுக்காக ஒரு கதையை உருவாக்கி அவன்கிட்ட சொல்லி இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. மேபி நாளைக்கு அவன் அந்த கதையை கேட்டு அவன் நல்ல பையனா கூட ஆகலாம் இல்லையா? ஸோ அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். அண்ட் எல்லா கதையிலையும் நீங்க ஏதாவது தீர்வு கொடுக்கணும். இப்ப இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ல என்ன ஆச்சு, அவன் கெட்டவனா இருந்தா இப்போ நல்லவனா மாறிட்டான். இந்த கதையில என்ன ஆச்சு, அவன் தப்பு பண்ணா இனி அவன் தப்பு பண்ணது, அப்போ அவன் நல்ல விஷயத்த கத்துக்கிட்டான் இல்லையா? அதுதான் சொல்யூஷன். உங்க கதையால ஏதாவது பலன் கிடைக்கணும் மற்றவங்களுக்கு, சரியா? பாரு, இது என்ன கதை? இது ஃபிளிப் புக்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பேப்பர்ல நீங்க கதை பண்ணி அதை நீங்க அப்படியே ஃபிளிப் பண்ணா அந்த கதையே மூவ் ஆகுது பாருங்க. இது ஃபிளிப் புக் அப்படின்னு சொல்லுவோம். இதையும் ஒரு வகையான கதை தான். சரி பாருங்க, அப்படியே வந்து 2 பேர் நிற்கிறாங்க, 2 பேருக்கும் அந்த பந்தை தூக்கி போடுறாங்க. ஒரு நாய் ஒன்று அதை கேட்ச் பிடிக்குது, திருப்பி கொடுக்குது, அதை ஓப்பன் பண்ணா ரிங் இருக்கும், 2 பேரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபிளிப் புக் மூலமாகவும் நீங்க கதை சொல்லலாம். சரி, இப்ப பாருங்க, இப்ப இதுல என்ன இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு 10 வரைக்கும் இருக்கு. நீங்க ப்ரீகேஜியோ எல்கேஜியோ போகிறப்போ இந்த 1ல இருந்து 10 வரைக்கும் படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு 2 மாசம் எடுத்திருப்பீங்களா? இந்த 1 2 3 4 5ன்னு படிக்கிறதுக்கு ஏபிசிடி இருந்ததுன்னா A to Z நீங்க ஒரு 6 மாசம் நீங்க கண்டினியூஸா அம்மா அடிச்சு சொல்லி, டீச்சருங்களும் உங்களை திட்டி,
கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எழுத கத்துக்கிட்டு நீங்க சொல்லியிருப்பீங்களா இல்லையா? ஒரு 6 மாசமாவது எடுத்திருக்கும் A to Z படிக்க. ஆனா இப்ப நான் சொல்ற டெக்னிக்ல நீங்க இந்த மாதிரி இந்த விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். எப்படி? இங்க பாருங்க, ஊர்ல ஒரு ராஜா, அவருக்கு 2 இளவரசருங்க. 3 நாளைக்கு ஒரு வாட்டி நகர்வலம் போவாங்க, அந்த நகரை சுத்தி போவாங்க. ராஜா, இளவரசர், கூடவே மந்திரி, மொத்தம் 4 பேர். அப்படி ஒரு நாள் போகும்போது தூரத்துல 5 பசுமாடு மேயறத பார்த்தாங்க. அதுல 6வது மாடு ஒண்ணு வந்து சேர்ந்துச்சு. பக்கத்துல இருந்த மாடு மேய்க்கிற ஆளு ராஜாவை பார்த்த உடனே ராஜா கிட்ட ஓடி வந்து, ராஜாவே ராஜாவே, என்னோட 7வது மாட்டை காணோம்னு சொன்னான். ராஜா உடனே மந்திரிய பார்க்க, 8 மணிக்கு அரண்மனைக்கு நீ வந்தா நான் பதில் கொடுக்குறேன்னு மந்திரி சொன்னார். ஆனா 9 மணிக்கு அரண்மனைக்கு வந்து 10 மணி வரை, இது 10 இல்ல, சாரி 10 மணி வரை காத்திருந்தார் அந்த மாடு மேய்ப்பாளர். இத பாருங்க, இப்ப நான் அந்த 1ல இருந்து 10 வரைக்கும் ஒரு கதையா சொன்ன உடனே உங்களால ஒரு 2 நிமிஷத்துல இந்த கதையை எனக்கு திருப்பி சொல்ல முடியும். அப்படி திருப்பி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு ராஜா ஒண்ணு, அவருக்கு 2 இளவரசர்கள் 2, 3 நாளைக்கு ஒரு வாட்டி 3 வந்துருச்சா நகர்வலம் போறாங்க. யார் யார் போறாங்க? ராஜா, இளவரசர், இளவரசர்கள் 2 பேரு, கூடவே மந்திரி, மொத்தம் 4 பேரு. அப்படி ஒரு நாள் போகும்போது 5 பசுமாடு மேயறத பார்த்தாங்க. அப்ப பாருங்க, 1 2 3 4 5. இப்ப இந்த கதையை நீங்களே கூட கண்ணை மூடி சொல்லலாம். நான் ஒரு வாட்டி சொன்னாலே போறோம், இந்த கதையை நீங்க எனக்கு திருப்பி சொல்லலாம். அப்ப திருப்பி சொல்றதுல இங்க பாருங்க, இந்த 1 2 3 4 5 6ன்னு உங்களால சுலபமா கத்துக்க முடியும். அப்படி இல்லாம வெறும் 1ல இருந்து 10 வரைக்கும் 1 2 3ன்னு எழுதி நீங்க ஒரு 20 நாள் மறுபடியும் முயற்சி பண்ணாதான் உங்களால 1ல இருந்து 10 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதையே நீங்க ஒரு கதையா சொல்றப்போ, அது அழகா அப்படியே வரிசையா நீங்க சொல்றப்போ, இந்த கதையை பாருங்க, இப்பவே உங்களுக்கு இந்த கதை தெரிஞ்சு போச்சு. ஒரு ஊர்ல ஒரு ராஜா, அவருக்கு 2 இளவரசருங்க, 3 நாளைக்கு ஒரு வாட்டி 4 பேரு நகர்வலம் போவாங்க. அங்க 5 பசுமாடு மேயறத பார்த்தாங்க. 6வது மாடு அது கூட வந்து ஒண்ணு சேர்ந்துச்சு. அப்ப உடனே ஒரு மாட்டுக்காரர் ஓடி வந்தாரு. ராஜா, என்னோட 7 மாட்டுல 1 காணோம்னு சொன்னாரு. உடனே ராஜா மந்திரி பார்க்க, மந்திரி நீ 8 மணிக்கு அரண்மனைக்கு வான்னு சொன்னாரு. ஆனா இவரு 9 மணிக்கு அரண்மனைக்கு போனாரு. 10 மணி வரைக்கும் காத்திருந்தாரு. இதுலயே நீங்க 1 to 10 ஈஸியா நீங்க கத்துக்கலாம், அதை கதையா கன்வெர்ட் பண்றப்போ, இல்லையா? இது எவ்வளவு சுலபம். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணணும், கண்ணை மூடி கொஞ்சம் கற்பனையா கதை மாதிரி நீங்க கத்துக்கங்க. அப்போ உங்களால அதை ஈஸியா சீக்கிரமா உங்களால ஃபாலோ பண்ண முடியும். சரியா? ஓகே, ஏதாவது இப்போ கேள்விகள் இருக்கா? இன்னைக்கு வந்து நான் கதை சொல்லல, ஆக்சுவலி எப்படி கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? எப்படி கதை சொல்லணுங்கிறத நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். அந்த கதையை எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணும், அந்த கதையை மற்றவங்களுக்கு பயனாகிற மாதிரி எப்படி சொல்லணும், அந்த கதையால ஒரு 4 பேருக்கு நீங்க உதவி பண்ணணும். ஸோ இந்த விஷயங்களுக்காக அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லார்கிட்டையும் நீங்க பேசணும், தயக்கம் காட்டக்கூடாது. ஸ்கூல்ல வந்து உங்களோட நண்பர்கள்கிட்ட நல்லா பேசணும், நல்லா பழகணும். வீட்டுல அப்பா அம்மா கூட நல்லா பழகணும், நல்லா பேசணும். நல்ல விஷயங்களை 4 பேர் கேட்கணும்னா இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு சொல்ல தெரியணும். அப்படி அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுனால இங்கிலீஷ்ல தான் கதை சொல்லணும்னு இல்லை. உங்களோட சொந்த மொழியிலேயே நீங்க கதை சொல்லலாம், உங்களோட சொந்த மொழியிலேயே கதை சொல்லலாம், இல்லையா? ஸோ யாரும் போயிடாதீங்க. நான் இந்த சாட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் அனுப்புறேன், ஓகேவா? அதுல ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று இருக்கும், அது எல்லாரும் நீங்க எனக்கு ஃபில் பண்ணி அனுப்பணும். சரியா? இந்த செஷன் எப்படி இருந்தது, இல்லை நான் என்னவெல்லாம் இனி பண்ணலாம், ஸோ எப்படி இருந்தால் நல்லா இருக்கும், ஸோ அந்த மாதிரி உங்களோட தகவல்களை எனக்கு மறக்காம அனுப்பணும். அனுப்புவீங்களா? அனுப்புவோம் சார். எஸ் சார். அனுப்புவோம் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். நான்
கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு அந்த லிங்கை வந்து நான் ஷேர் பண்றேன். சரியா? ஓகே சார். எஸ் சார். ஓகே, உங்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததா? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ஏதாவது புரியல அல்லது இந்த மாதிரி சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா என்கிட்ட கேட்கலாம். எஸ் சார். சூப்பரா இருந்துச்சு சார், கொஞ்சம் ஸ்லோவா பண்ணுங்க. சரி, நான் அடுத்த வாட்டி நான் கட்டாயம் நான் ஸ்லோவா பண்றேன். ஓகேவா? அடுத்த வாட்டி நான் கட்டாயம் ஸ்லோவா பண்றேன். நானு முறையா பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு பண்றதுனால எனக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, பெரிய பசங்களுக்கே எடுத்து பழக்கம் ஆயிட்டேனா, அதனால நானும் உங்களை அவங்கள சார் எத்தனை மணிக்கு கிளாஸ் ஆகும் சார்? எந்த கிளாஸ்னா? இந்த கிளாஸ் தான் சார். இந்த கிளாஸ் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இல்ல, எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்? ஐயோ, இந்த கிளாஸ் முடிஞ்சிருச்சேமா? இல்ல சார், நாளைக்கு. நாளைக்கா? சார் இல்ல, நான் அடுத்த சண்டே நான் பண்ணவா? அடுத்த சண்டே நான் பண்றேன். எஸ் சார். நெக்ஸ்ட் சண்டே வந்து நான் நெக்ஸ்ட் சண்டே நான் பண்றேன். இப்போ சாட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் அனுப்புறேன். எல்லாரும் அந்த லிங்க் ஃபில் பண்ணி ஓகேவா? அப்பதான் நான் அடுத்த வாட்டி உங்க எல்லாரையும் நான் கூப்பிட முடியும். சரியா? இதுல ஒரு ஃபார்ம் அனுப்பியிருக்கேன். அப்பாவோ அம்மா கிட்டயோ கொடுத்து இதை வந்து ஃபில் பண்ணி அனுப்ப சொல்லுங்க. சரியா? கேளு என்ன டவுட் வரும்? சார், இந்த ஸ்டோரி டெல்லிங்க வந்து நம்ம இப்பயே கத்துக்கிறதுனால என்ன பயன்? இப்பவே கத்துக்கணும்னு இல்ல. நீங்க வந்து இதை ஆல்ரெடி நீங்க இதை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இந்த ஸ்டோரி டெல்லிங்க நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. இப்போ நீங்க உங்களோட பக்கத்து வீட்டு உங்க ஃப்ரெண்டு கூட நீங்க விளையாடுறீங்க இல்லையா? விளையாடுறீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம அப்படி விளையாடலாம், இப்படி விளையாடலாம், அல்லது நம்ம செஸ் விளையாடலாம்னு சொல்லுவீங்க. புரியுதா? அப்போ வந்து நீங்க வந்து அவங்க கூட நீங்க பேசுறீங்க இல்லையா? அப்போ அவன் என்ன சொல்லலாம்? இல்ல, நான் செஸ் விளையாட வரல அப்படின்பா. ஆனா உங்களுக்கு கட்டாயம் அவன் விளையாட வரணும்னு ஆசை இருக்கும். அப்போ உங்க நண்பனையோ நண்பியோ உங்க கூட விளையாடணும்னு நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொன்னா அவன் கட்டாயம் உங்க கூட வந்து விளையாடுவானா இல்லையா? சிம்பிளா சும்மா போய் நீ வா விளையாடலாம் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க இல்லையா? சோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு கிரியேட்டிவா ஏதாவது யோசிக்கணும். அப்ப யோசிச்சு நீங்க அவங்கிட்ட அதை ஒரு நீங்க ஜஸ்ட் நார்மலா பேசுறதையே ஒரு கதை மாதிரி சொன்னீங்கன்னா கூட கட்டாயம் அவர் இம்ப்ரெஸ் ஆகி வருவார் விளையாடுறதுக்கு இல்லையா? இல்லைன்னா போமா ரொம்ப போர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ எதையுமே போர் அடிக்காம, இப்போ நீங்க உங்க அம்மா கிட்ட ஒரு பழைய ஸ்கூல்ல நடந்த விஷயத்த சொல்றீங்க, நீங்க சும்மா வளன்னு சொல்லிட்டு இருந்தா அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப போர் அடிக்குது, நீ போ, நீ வேற ஏதாவது பேசும்பாங்க. ஆனா அதையே நீங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா அம்மாவோ அப்பாவோ நல்லா காது கொடுத்து கேட்பாங்க. அதனால நீங்க இந்த கதை சொல்றதை நீங்க இப்ப பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆனா நான் இன்னைக்கு சொன்னது என்னன்னா, இதை எப்படி அழகா பண்ணலாம், இது எப்படி இன்னும் பெரிய லெவல்ல பண்ணலாங்கிறத நான் சொல்லியிருக்கேன். சரியா? புரியுதா? ஓகே, வேற ஏதாவது சந்தேகம்? நோ சார். ஓகே, பேரண்ட்ஸ் யாராவது இருந்தா ஏதாவது சொல்லணுமா? பேரண்ட்ஸ் யாராவது பேசணுமா? நல்ல பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிவிடுங்க. கட்டாயம். அதாவது நல்ல பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஒரு 7-8 மாசமா இப்ப எல்லாரும் வீட்லயே இருக்கும். அதாவது முன்னாடி என்ன அப்படின்னா, நீங்க 6 மணிக்கு எந்திருப்பீங்க, ஒரு 7:30 மணிக்கு உங்களுக்கு ஸ்கூல் வேன் வரும், நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க, 5 மணிக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க ஹோம்ஒர்க் பண்றதுலயோ அதுலயோ இதுலயோ. ஆனா இப்போ ஒரு 7 மாசமா என்ன ஆகி போச்சு, நம்ம வீட்லயே இருக்கோம். வீட்லயே இருக்கிறதுனால நீங்க லேட்டா எந்திரிக்கிறீங்க, அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறீங்க, அல்லது ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்கீங்க, அல்லது பாடங்களை நீங்க சரியா படிக்கிறது இல்லை. புதுசுதான், ஆன்லைன் மூலமா வந்து சொல்லி கொடுக்குறதுங்கிறது புதுசுதான். ஆனாலும் நீங்க முன்னாடி ஸ்கூலுக்கு போறப்போ நீங்க என்ன எப்படியெல்லாம் டைமிங் ஃபாலோ பண்ணீங்களோ
அந்த டைமிங்கை நீங்க இப்பவும் ஃபாலோ பண்ணாதான் இன்னும் ஜனவரியிலிருந்து அநேகமா ஸ்கூல் எல்லாம் ஓப்பன் ஆயிடும். அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், 7 மாசம் நீங்க லேட்டா தூங்கி எந்திரிச்சிட்டு திடீர்னு ஜனவரிக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும் சீக்கிரமா எந்திரிச்சா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்பா அம்மா கிட்ட நீங்க சண்டை போடுவீங்க. அதனால நீங்க முன்னாடி நீங்க எப்படி டைமிங் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களோ அதையே நீங்க இனிமேலும் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் ஜனவரியிலிருந்து ஸ்கூல் போறப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? இல்லைன்னா உங்களுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டமாயிடும். சரியா? சந்தோஷம். சொல்லுமா. தேங்க்யூ சார். சொல்லு சார். சொல்லுங்க மேம், சொல்லுங்க மேம். தேங்க்யூ சோ மச். இந்த மாதிரி நிறைய செஷன் கொடுங்க. நான் கொடுக்குறேன். சண்டேஸ்ல ஏதாவது ஒரு செஷன். இந்த செஷன் வந்து நான் ரொம்ப திடீர்னு நேத்து தான் இது பண்ணேன். கால் பண்ணாரு, போனாரா இல்லையான்னு தெரியல. அதனால என்னால ப்ராப்பரா இன்னும் பக்காவா பிளான் பண்ண முடியல. நான் அடுத்த செஷன் கட்டாயம் முன்னாடியே நான் ரெடி ஆகி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் தகவல் கொடுத்து நான் நல்ல விதமாவே பண்ணுவேன். இன்னும் கொஞ்சம் ஒரே ஒரு சஜஷன். சொல்லுங்க. அந்த குட்டீஸ் 5 to 10க்கு வந்து ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஓகே. இப்போ நீங்க தமிழ்ல வந்து கோர்வையா வரணும் அப்படின்றீங்க ஸ்டோரி டெல்லிங். ஓகே ஓகே. அந்த மாதிரி கொஞ்சம் லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜ்லயும் நீங்க வந்து நீங்க ஹையாவே இருக்காதீங்க, கொஞ்சம் அவங்க லாங்குவேஜுக்கும் இறங்கி கொஞ்சம். நல்ல சஜஷன், டெஃபினட்டா ஃபாலோ பண்ணுங்க. சரி, பாய் சொல்றேன் சார். சங்கமித்ரா பாய் சொல்றேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ரெகுலரா கிளாஸ் கொடுங்க சார். ரெகுலரா கிளாஸ் கொடுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரெகுலரா கிளாஸ் சார். கட்டாயம் நான் கொடுக்குறேன், ரெகுலரா கொடுக்குறேன். ஓகே ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ. பை சார். பை பை சார். தேங்க்யூ. பை சார். பை பை சார். பை. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. Bye. Mom. ಸಂತೋಷ್. ಸೂಪರ್ mom. ಎಂಜಾಯ್ ಮಾಡ್ದನ ಮಾತಿ. ಮಾತಿ ಒಳ್ಳೆ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿದ. ಮಾತಿ ನೀನು ಒಂದು ಸ್ಟೋರಿ ಏನಾದ್ರು ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟ್ ಮಾಡಿನಿದ್ದ? ಇಲ್ಲ ಇದು ಇಂದಿನ ಸೆಷನ್ ಬಂದು ಎತ್ತ ಸ್ಟೋರಿ ಹೇಳ್ಬೋದು ಅಂತ. ಸ್ಟೋರಿ ಟೆಲ್ಲಿಂಗ್. நான் அதே மாதிரி ಒಂದು ಮೆಥಡಾಲಜಿ ಹೇಳ್ಬಿಡು. அடுத்த செக்ஷன்ದಾಗ ನಾವು ಒಳ್ಳೆ ಸ್ಟೋರಿಯೇ. ನಾಳೆ ಅಣ್ಣಕುನ ನಾವು ಜಾಯಿನ್ ಮಾಡೋದು ಅದೈತೆ ನೋಡಿ ಹಾಗೆ ದಿಕ್ಕಿ. ಗ್ರೇಟ್. ಹಾಯ್. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನೆಕ್ಸ್ಟ್ ಸಂಡೇ. ಓಕೆ, ನೆಕ್ಸ್ಟ್ ಸಂಡೇ ಜಾಯಿನ್ ಮಾಡಿ. Bye. Hi sir. Hi. Tell me. Yes. Sir, introduce பண்ணுங்களா? இது யாரு இதுன்னு சொல்லலையே. நீங்க யாரு? நான் சார் ES மோகனஸ்ரீ சார். கிரேட் மோகனஸ்ரீ. சந்தோஷம். நீ ஜாயின் பண்ணதுல நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே ஸ்டோரி டெல்லிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு சார். சூப்பர். நான் வந்து ஸ்கூல்ல காம்படிஷன்ல எல்லாம் வின் பண்ணுவாங்களா? வெரி குட். சோ இது நல்ல விஷயம். இந்த ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்கை வந்து நீ நல்லா வளர்த்துக்கிட்டா உன்னால எதை வேணா சாதிக்க முடியும். ஏன்னா ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒன்லி ஃபார் எல்லாரும் நினைக்கிற மாதிரி கதை சொல்றது மட்டும் இல்லை. நாளைக்கு நீங்க ஸ்கூல் போறீங்க, ஸ்கூல் போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்கன்னா கூட அந்த ப்ராஜெக்டை நீங்க எப்படி ஒரு அழகான ஃப்ளோவில் பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்க அந்த ப்ராஜெக்ட்லயும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒன்லி ஃபார் கதை சொல்றதுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்காம நீங்க வாழ்க்கையில எந்த விஷயங்களை பண்ணாலும் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா வரலாம். நீங்க உங்களோட டேலண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய நீங்க அவார்டெல்லாம் வாங்கி நல்லபடியா வரணும். சரியா? Thank you sir. Great, welcome. நான் next week இன்னொரு கிளாஸ் கண்டக்ட் பண்றேன், அப்போ கட்டாயம் ஜாயின் பண்ணு. சரியா? Okay sir. Thank you.